Hello everyone. இந்த வீடியோல சிம்பிள் ரோசஸை வச்சு எப்படி ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோவில் சி ஸ்ட்ரோக்ஸ் வச்சு எப்படி ரோசஸை வந்து பெயிண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இது வந்து ஃபாஸ்ட்டாக குவிக்காக போடுற ஒரு மெத்தட். ரோசஸ் வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறதுல இதுதான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இப்போ சி ஸ்ட்ரோக்ஸை வந்து காம்பேக்டாக போட்டு ஒரு ரோஸ் வந்து நம்ம கம்போஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வேறு 2 கலர்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி ரோசஸ் வந்து பெயிண்ட் பண்ணிடுறோம். வேறு வேறு டைரக்ஷன்ஸில் இருக்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபியூ லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் ஷேடடாகவும் 2 கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 யூஸ் பண்ணுறேன். இதை விட பெரிய சைஸ் ப்ரஷஸ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்ப பெட்டல்ஸ் வந்து நல்லா ப்ராடராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ காம்பேக்டாக அந்த ரோசஸை பெயிண்ட் பண்ணிவிட்டு 3 ரோசஸ்க்கு இடையில் வந்து ரொம்ப ஸ்பேஸிங் இல்லாமல் பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிடணும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்து லீவ்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்போ இன்பிட்வீன் அந்த ரோசஸ்க்கு இருக்க இடத்துல எம்டி ஸ்பேசஸ்லாம் நம்ம லீவ்ஸ் வந்து ரேண்டமாக நம்ம வரைஞ்சிட்டு அதை வந்து க்ரீன் கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனி ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து டார்க் கலர் க்ரீன் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அது ஃபில் பண்ண பிறகு வெயின்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு